ஹலோ மக்களே! நம்ம 30 டேஸ் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டே 7ல எடுத்த வீடியோ தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே. நான் காலைல எந்திரிச்சோனே என்ன பண்ணுவேன்னா, சண்டே வந்தாலும் தலைய வந்து சிக்கு எடுத்து சீவி, அந்த தலையில கிளிப்பு போட்டுறணும் எனக்கு. அப்பதான் வந்து அந்த நாள் வந்து கொஞ்சம் ஓடும். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோனே அதுதான் பண்ணிட்டுருக்கேன். அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தேன். லேட்டா எழுந்து பண்ணிட்டு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, தலைய சீவிட்டு, அதுக்கப்புறம் முடி ரொம்ப கொட்டுதுன்ட்டு உங்க கூட ஃபீல் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடை குறைப்பு, வெயிட் லாஸ்லாம் பண்ணும்போது முடி கொட்டுறது நேச்சர் தான். நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை அது மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகேவா? அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்னைக்கு வந்து சண்டேல சரின்ட்டு மட்டன் தண்ணி குழம்பு மாரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சண்டே ஒரு நாள் தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டு ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம். அதனால என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்னன்னா, அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலைய முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணும். அன்னைக்கு வந்து மாவாட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். இப்போ ரொம்ப நாள் என்னன்னா, சண்டேல வந்து மாவாட்டுற வேலைய வந்து கொஞ்சம் மாத்தி, மிடில் வீக்ல வந்து கொஞ்சம் நான் அத பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஒரே நாள்ல நம்ம எல்லாமே பண்ணும்போது ரொம்ப வந்து டஃப்பாயிருது. அது முடிய மாட்டேங்குது. ரொம்ப டயர்ட் ஆயிருது. நம்மளுக்கு இருக்க ஒரு நாள் ரெஸ்ட்டு எப்படா வரும்ன்ட்டு இருக்குமா, அப்போ வந்து அன்னைக்கே துணியும் துவச்சிட்டு, அன்னைக்கே மாவும் ஆட்டிட்டு, அன்றைக்கி சமையலெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் நான் முன்னாடி எல்லாமே பண்ணுவேன் இது மாதிரி தான். பண்ணிவிட்டு என்னன்னா நம்மளுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாத மாதிரியே நம்ம இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுறது, இப்போ வந்து மாவாட்டுறத வந்து மிடில் வீக்கில் வந்து வச்சுக்கிறேன். செவ்வாய் புதனில் ஈவினிங்கில் வந்து மாவாட்டிடுவேன். அதுக்கப்புறம் வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா, சாட்டர்டே நைட்டு மிஷினில் போட்டுறது, மிஷினில் கையில் துவைக்கிற கொஞ்சமாக இருந்தால் அதை ஒதுக்கி வச்சுருது. பெரும்பாலும் சாட்டர்டே ஈவினிங் நைட்டில் வந்து முடிச்சு விட்ருவேன். அப்படிங்கும்போது சண்டே நம்ம வந்து எடுத்து மடித்து வச்சிடலாம். சண்டே வந்து நம்ம ரிலாக்ஸாக கொஞ்சம் நம்மளுக்கான டைம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? இது வந்து மார்னிங் வந்து இட்லி தான் பண்ணியிருக்கேன். இட்லிக்கு வந்து என்னென்னா, நான் முட்டை வந்து சரி கறி குழம்பு வச்சுட்டு முட்டை அவிச்சிடலாம் அப்படின்ட்டு, அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளவே அவங்க வந்து முட்டைய போட்டிருக்கோம். பாருங்கள், அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று கூட உடையல. இந்த அவிக்கிற முட்டையில் வந்து அதாவது கொஞ்சம் கீறல் விடாமல் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கல்லுப்பையும் ஒரு 2 ட்ராப் எண்ணெயும் வந்து நம்ம வந்து அதில் சேர்த்தோம்னா முட்டை வந்து விரிசல் விடாது. இது வந்து பாருங்கள், மாவு வந்து நம்ம வீட்டில் ஆட்டினது தான். இது ஆட்டி ஒரு 3 டேஸ் கிட்ட இருக்கும். சரி, எனக்கு வீட்டில் லேட்டாக தான் எழுந்தேன். அதுக்கப்புறம் வேறு டிஃபன் பண்ணுறேன்னு ஒன்றும் ஐடியா இல்லை. அதனால் வந்து சரி நம்ம இட்லியே ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு இட்லி தான் ஊற்றிட்டுருக்கேன். கருப்பு உளுந்தில் இருக்க ஒன்றும் கருப்பு வந்து அங்கே இருக்கும். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கருப்பு உளுந்து வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் நம்ம வந்து அரைக்கிறது. ஏன்னா வந்து உடம்புக்கு நல்லது தான் அதோட தொலி அப்படின்ட்டு அதோடய அரைச்சிடுவேன். அப்புறம் இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு சரி கறி குழம்பு பண்ணி கொடுத்துடலாம் பார்த்தா அது கொஞ்சம் லேட் ஆகும் போல். மட்டனில் தனியாக வேக வச்சுருந்தேன். சூப் மாதிரி ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5, 6 விசில் வச்சிடலாம். கொஞ்சோண்டு அதில் வந்து மட்டன் சூப்புக்கு என்ன போடுவோம்னா, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அதாவது ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரியில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து இது வந்து சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கேன். சட்னி வந்து ராவா அரைச்சிட்டு அப்படியே அரைக்கிறதுக்கு, அப்படியே தாளிக்கிறதுக்கு. அது வந்து மட்டன் சூப்புக்கு வந்து விசில் வந்துட்டுருக்கு. அதில் என்ன போட்டிருக்கேன்னா, பார்த்துருப்பீங்க, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கரம் மசால் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5, 6 விசில் வரும்போது லைட்டாக ஒரு அரை இதுக்கு வந்து ஒரு 1/2 இதுக்கு சால்ட் போட்டிருக்கேன். அதுதான் வந்து மட்டன் சூப் வந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து புதினா, மல்லி, அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் காஞ்ச மிளகா, 2 பூண்டு, உப்பு, புளி இதெல்லாம் வச்சு பச்சையாக அரைச்சாச்சு. மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டோன்னா நல்லா ஒரு ஷார்ட்டாக நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஆனால் அது ரொம்பவே ஹெல்த்திங்க. அதில் நீங்கள் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எனக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக இருந்தனால கருவேப்பிலையும் போட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு பாருங்கள், இட்லி நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான். சும்மா சாஃப்டாக சும்மா பந்து பந்தாக இருக்கும். நல்லா இருந்தது சாஃப்டாக. அன்றைக்கி வந்து மெல்லிசாக இருக்கணுன்ட்டு மெல்லிசாக தான் ஊற்றியிருந்தேன். ரொம்ப பெருசாக எடுத்து ஊற்றல, பெருசு பெருசாக ஊற்றலை. அப்புறம் தம்பிங்களுக்கு எடுத்து வச்சது, தம்பிங்களுக்காக வச்சு கொடுத்தது நான் சாப்பிடல, தோசை தான் சாப்பிட்டேன். அந்த சட்னி இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சட்னி வந்து நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்திக்கும் போது அது வந்து உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேற்றக்கூடிய சக்தி வந்து இந்த கொத்தமல்லிக்கு இருக்குது. அதாவது மல்லி, புதினா எல்லாமே நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம். இது நம்ம ஓவராலாக எல்லாருக்குமே சேர்த்து நம்ம வந்து தாளிச்சிருக்கும் போது அதில் எல்லாருக்குமே ஒரு ஸ்பூன் தான் தாளிச்சிருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆயிலெலாம் இருக்காது. பாருங்கள், இந்த முட்டை இட்லி சட்டிக்குள்ளே வச்சது தான், ஒரு முட்டை கூட உடையலை. அப்புறம் நான் வந்து பசங்களுக்கு தான் இட்லி கொடுத்துட்டு, நான் எனக்கு ஆசைக்காக அந்த வீக்லி ஒன்ஸ் தான், நான் இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நான் இட்லி தோசையே எடுத்துக்கல. இந்த வாரம் ஃபுல்லாக ஆசைப்பட்டது நான் இட்லியும் எடுத்துக்கல. அப்புறம் வந்து எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம 2 தோசை ஊற்றிக்கலான்ட்டு சாஃப்டாக 2 தோசை ஊற்றிட்டு
ஒரு முட்டையும் வச்சு நான் சாப்பிட்டேன். ப்ரோட்டீனுக்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இட்லி வந்து வச்சேன் எனக்கு தான். நான் வந்து சரி தம்பிக்கு கொடுத்துட்டு நான் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டேன். அப்புறம் இது வந்து நம்ம வந்து மட்டன் குழம்பு வச்சிடலாம், மட்டன் தண்ணி குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. அப்புறம் வந்து அதுலேயே வந்து மட்டனுக்கு அரைக்கிற மசாலாவும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். அதில் என்னென்னலாம் அரைச்சிருக்கோன்ட்டா, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் சோம்பு, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, மிளகு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மசாலா ஐட்டங்கள் வெங்காயம், தக்காளி இதெல்லாமே போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து போடலாம். ஆனால் நாங்கள் தேங்காய் ரொம்ப சேர்க்க மாட்டோம். அதனால் சேர்க்கல. அன்றைக்கி இல்லை ஆக்சுவலாக இருந்தது உடைக்கல. அதனால் அதை தேங்காய் சேர்க்கல. மற்றதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டு, இதில் எப்பவும் போல் நம்ம சிக்கன் குழம்புக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதுமாரி மட்டன் குழம்புக்கு நல்லா எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டால் போதும். மட்டன் குழம்புல வந்து ஆல்ரெடி வந்து கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் லைட்டாக எண்ணெய் விட்டாலே குழம்புல வந்து நல்லா தக 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 தகன்னு மிதக்கும். அந்த இதில் காட்டுறேன் பாருங்கள். எடுத்து வச்சிருந்தது அப்படியே மின்னுது அப்படியே கொழுப்பு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நம்மளுக்கு கொஞ்சம் சூப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு காலைல ஒரு காஃபி குடிச்சாச்சு. அப்புறம் 2 தோசையும், ஒரு முட்டை ப்ரோட்டீனுக்கு ஒரு முட்டை காலையில எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் வந்துட்டு சரி மிடில் வந்து ஒரு டீ குடிக்காமல் திரும்ப நம்ம வந்து இந்த மட்டன் சூப் வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன், ஒரு டம்ளர் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் மட்டன் சூப் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி எப்பயாச்சும் தான் நான் வைக்கிறோம், நம்ம எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப குடிக்கல, ஓரளவுக்கு தான். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டேன். நல்லா அரை இதுக்கு நம்ம சால்ட்டு போட்டிருந்தோமா, அதனால் சூப்பராக இருந்தது. இதில் நீங்கள் எப்பவும் போல் கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்ல மட்டன் மசாலா அதையும் போட்டுட்டு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அது. நம்ம வீட்டில் அரைச்சது நல்லா கலராக இருக்குது பாருங்கள். அதையும் போட்டுட்டு அது எல்லாத்தையுமே கடாயில் போட்டது எல்லாத்தையுமே நான் சூப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த குக்கருக்குள்ளே போட்டு நல்லா கிண்டிட்டேன். தேவையான சால்ட்டையும் முதலே பாதி சால்ட் போட்டிருந்தோம். இப்போ பாதி சால்ட் போட்டு மட்டன் தண்ணி குழம்பு தான் வச்சுருக்கோம். போட்டு ரெடி பண்ணியாச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம 5, 6 விசில் வச்சிட்டோம். இப்போ நமக்கு ஒரு 2 விசில் 3 விசில் வைக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கியாச்சு மக்களே. இதுதான் நம்மளோட லன்ச் இன்றைக்கி. நான் இதை தான் எடுத்துக்கிட்டேன். சரி இன்னும் லென்த்தாக போகுதுன்ட்டு நான் அதோட கொஞ்சம் கட் பண்ணுறேன். ரைஸு, அப்புறம் வந்து மட்டன் தண்ணி குழம்பு, அப்புறம் முட்டை, அப்புறம் தயிர் துவைச்சது நம்ம வீட்டில். அதுதான் வந்து அன்றைக்கி வந்து லன்ச்சு. ஓகேவா. நான் மார்னிங் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 2 தோசை 1 முட்டை. லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, மட்டன் குழம்பு, அப்புறம் ஒரு முட்டை இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டேன். தயிரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பக்கத்தில் ஆன்ட்டி வந்து மீன் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த மீனையும் ஒன்று வச்சு சாப்பிட்ருந்தேன். இதுதான் லன்ச்சு. ஓகேவா. லன்ச் கொஞ்சம் ஹெவியாக இருந்தனால டின்னர் என்ன பண்ணுவேன் நான், ஒரு டம்ளர் டீ குடித்தேன், ஒரு பழம் சாப்பிட்டேன், முடிச்சாச்சு அதோட. ஓகேவா. நீங்களும் வாங்க சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் அன்றைக்கி சண்டேன்றனால நடக்கலை, அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த டே போயிடுச்சு. லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.